செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? பெரும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும்? ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீர் என்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி
எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய். Corinthians 1:27 ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்து மக்கள் அறிவுள்ளவர்களாக, திறமையானவர்களாக, அழகானவர்களாக, பட்டப்படிப்பு படித்தவர்களாக, இன்னும் எல்லா விதத்திலும் போற்றுதலுக்குரியதாக அவர்கள் காணப்படுறாங்க. ஆனால் தேவன் அவர்களை தன்னுடைய ராஜ்யத்தை கெட்டுவதற்காக தெரிந்து கொள்ளவே இல்லை என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். இந்த உலகத்தின் பார்வையில் யார் பைத்தியமானவர்களாக இருக்கின்றார்களோ, ஒன்றும் தெரியாதவர்களாக இருக்கின்றார்களோ, எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, தள்ளப்பட்டவர்களாக இருக்கின்றார்களோ, எல்லாராலும் வேண்டாம் என்று சொல்லி உதறப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களை ஆண்டவர் எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி தெரிந்து கொள்கிறார். தெரிந்து கொண்ட பிறகு அவர்களின் வாழ்க்கையில் ஆண்டவர் தன்னுடைய ஞானத்தை கொடுத்து, தன்னுடைய புத்தியை கொடுத்து, வல்லமையாய் 1000 லட்சம் கோடி ஜனங்களுக்கு அவர்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துகிறார். இவனா இப்படி பயன்படுத்தப்படுகிறான், இவனா இவ்வளோ உயரத்திற்கு வந்திருக்கிறான் என்று இந்த உலகத்து மக்கள், முக்கியமாய் பலம் உள்ளவர்கள், நாணம் உள்ளவர்கள், நான் பெரிய ஆளாயிருவேன்னு சொன்னவங்கெல்லாம் அவங்க வெட்கப்பட்டு போகிறாங்க. அவங்க மண்ணை கவி போயிடுறாங்க. எவ்வளவோ காரியங்கள் இருந்தாலும், திறமைகள் இருந்தாலும், நாணம் இருந்தாலும், ஆண்டவருடைய கிருபை இல்லாமல் ஒன்றுமே இல்லை, ஆண்டவருடைய துணை இல்லாமல் ஒன்றுமே இல்லை, தாழ்மை இல்லாமல் எதுவுமே இல்லை. ஆண்டவர் உயர்த்தினால்தான் உயர்த்தப்பட முடியும், சாதனைகளை செய்ய முடியும் என்பதை மறக்கக்கூடாது. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இது சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடாக்கோடிய பெருகுவீர்களாக, என்னுடைய பிள்ளைகள் கோடாக்கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை 1ஆம் தேதியாய் முதலாவது சனியாக இருக்கிறபடினாலே கர்த்தர் சித்தமானால் நாகர்கோவில் ஜனங்களே உங்களை தேடி நான் வருகிறேன். வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் இருக்கிற விஜயதா கல்யாண மண்டபம் உங்களுக்கு தெரியும். அதை ஒட்டி மேற்கு பக்கம் இருக்கிற OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும்.
இறுதியில் உங்கள் யாவருக்கும் நான் தனித்தனியாக ஜெபிப்பேன், இயேசு உங்களுக்கு விடுதலை தருவார். கணக்கற்ற ஜனங்கள் மாதந்தோறும் வராங்க, நீங்களும் வர வேண்டும். எங்களால் முடிந்த விருந்தை உங்களுக்காக கூட்டம் முடிந்தவுடனே கொடுப்போம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடைக்கலான் குருவிய முதியோருள்ளம் நல்ல ஆவிக்குரிய முதியோருள்ளமாக இருக்கிறது. அங்கே நிறைய ஜபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. நாள்தோறும் ஊழியக்காரர்கள் வந்து அங்கே இருப்பவர்கள் ஜபத்தில் நடத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு நல்ல உணவும் கூட பரிமாறப்படுகிறது. யார் ஆவிக்குரிய முதியோருள்ளம் வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ நீங்கள் தாராளமாக வரலாம். இதனாலும் நம்முடைய பிரயோஜனத்திற்காக 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். எலியா செய்த எல்லாவற்றையும் அவன் தீர்க்கதரிசிகளின் பட்டயத்தாலே கொண்டு போட்ட செய்தி அனைத்தையும் ஆகாப் ஏசபேலுக்கு அறிவித்தான். அப்பொழுது ஏசபேல் எலியாவிடத்தில் ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்த நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்காக செய்ய கடவர்கள் என்று சொல்ல சொன்னான். பார்த்தீங்களா, இங்கே இந்த 19ஆம் அதிகாரம் சிந்திக்க வைக்கிற ஒரு அதிகாரம். ராஜா தான் எல்லாம் செய்ய முடியும், ராணி வீட்டில் தானே இருப்பாங்க. அதனால் ஏசபேல் வீட்டில் இருக்கிறா. அவள் சொல் கேட்டு எப்பொழுதுமே ஆடுகிற கைப்பொம்மையாகிய ஆகாப் எலியாவை பல வருடங்களுக்கு பிறகு சந்திக்கின்றான். எலியா இப்படியாக சவால் விடுகின்றார், நீ பாகாலை தீர்க்கதரிசிகள் அழைச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு பாகால் தீர்க்கதரிசிகள் வராங்க. ஜனங்கள் எல்லாரும் கர்மேல் பருவத்துக்கு மலைக்கு வராங்க. அங்கு வைத்து ஒரு சவாலில் சொல்லி அடிக்கிறார் எலியா. கர்த்தருடைய தீர்க்கதரிசி வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வரார். விழுந்து போன ஜனங்கள் எல்லோருமே கர்த்தரே தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று அவர் பாதத்திலே விழுகிறார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் இஸ்ரவேலில் உண்டாகிறது. பாகால் தீர்க்கதரிசிகளாலே அப்படி செய்ய முடியவில்லை. இந்த சவாலில் அவர் தோற்று போகிறாங்க. உடனே தனி மனிதனாக இருந்து 450 பாகால் தீர்க்கதரிசிகளையும் வெட்டி கொலை செய்கிறார். இஸ்ரவேலிலே ஜனங்கள் கெட்டு போவதற்கு காரணமாக இருந்த, ஜனங்கள் சோரம் போவதற்கு காரணமாக இருந்த அந்த தீய சக்தியை வேற இருக்கின்றார். கேன்சர் கிருமிகளை அவர் அழித்து விடுகிறார். நீங்கள் இருந்தால் தானே இனி பாகாலை குறித்து பேசுவீங்கன்னு சொல்லிட்டு அவர்கள் அதை செய்ய முடியாதபடிக்கு ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு அவர்களை வெட்டி வீழ்த்துகின்றார் தனி மனிதனாக. இது எல்லாத்தையும் அந்த கணவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மழை ஆகாப போக சொல்லுங்க, மழை பெய்யுதுன்னு சொல்கிறாரு. இவர் ஜோமணி மழையும் கொண்டு வந்துடுறாரு. ரதத்துக்கு முன்னால் அவர் ஓடுறாரு. அந்தளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறாங்க எலியா. இன்றைக்கி எல்லா ஊழியக்காரங்களுமே எலியா மாதிரி ஃபிட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஆண்டவர் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட ஃபிட்னஸை கொடுக்கணும். அப்படி ரதத்துக்கு முன்னால் அந்த தண்ணிக்குள்ளே அவர் வேகமாக ஓடுறாருன்னா எந்த அளவுக்கு அவர் ஃபிட்டாக இருந்திருப்பார், எந்த அளவுக்கு ஆண்டோட அபிஷேகம் அவர் மேலே இருந்திருக்கும்னு சிந்திக்க வேண்டும். இப்படியாக அவர் அந்த நாளில் ஆகாப பரவசப்படுத்தி அவர் கண்ணு முன்னால் வானத்திலிருந்து அக்கினியை கொண்டு வந்து பாகால் தீர்க்கதரிசியை வெட்டி மழை வரப்போகுதுன்னு சொல்லி அதே மாதிரி மழையை கொண்டு வந்து ஓடி அப்படிலாம் முடிச்சு போது ஒருவேளை ஆகாப் இவர் உண்மையிலே கடவுளுடைய மனுஷனும் தீர்க்கதரிசியை கூட நினச்சிருக்கலாம். ஒன்றுமே சொல்லலை. அவர் தான் அந்த நாட்டு ராஜா. நேராக வீட்டுக்கு போயிட்டார். நான் இப்போ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னதெல்லாம் பார்க்கும்போது ஆகாப் எலியாவுடைய வல்லமையை, எலியா தெய்வத்துடைய வல்லமையை காண்கின்றார். யாராலும் செய்ய முடியாத காரியங்களை மிகுந்த சாதாரணமாக செய்வதையும் அவன் காண்கின்றான். தெய்வத்துடைய வல்லமை அந்த மனிதனிடத்தில் இருக்கிறது என்பதையும் காண்கின்றான். வானத்தை அடைக்கவும் திறக்கவும் அவரால் கூடும் என்பதையும் பார்க்கின்றான். எல்லாம் பார்த்தாலும் ஒன்றுமே சொல்லாமல் அவன் அப்படியே தன் வீட்டுக்கு போய்விடுகிறான். ஒரு ஆம்பளை ராஜா. ஆனால் இதை போய் தான் மனைவிகிட்ட அவன் ஷேர் பண்ணுறான், சொல்கிறான். சொன்ன உடனே அந்த மனைவி ஆள் அனுப்பி சொல்கிறான், இந்த பாரு, நீ ஆளுக்கெல்லாம் கொண்டுட்டா இல்லை, ஒவ்வொருடைய பிராணுக்கு தக்கதான் ஓம் பிராணம் நாளைக்கு இவ்வளோ நேரத்தில் நான் எடுக்கலைன்னா நான் ஏசபேல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஒரு சவாலை விட்றான். ஒரு மிரட்டுற செய்தியை வந்து அவள் எலியாவுக்கு அனுப்பினாள் என்று இந்த இடத்தில் நான் காண்கின்றோம். ஒரு கணவன் அமைதியாக ரசிக்கிறான், பார்க்குறான், போயிடுறான். ஆனால் மனைவி அதே செய்தியை அவள் பார்க்கல. ஆனால் அவள் கேட்குறா. கேட்ட உடனே வெகுண்டு எழுகிறார், கொந்தளிக்கின்றான். உன்னை விடமாட்டேன், உன்னை கொன்னுருவேன், நாளைக்குள்ளே நான் உன்னை கொன்னுருவேன், இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டுறான்.
கணவன் மனைவி என்பவர்கள் ஒரே போலத்தானே, அவர்களெல்லாம் ஒரே சரீரம் தான். ஆனால் கணவன் அமைதியாக இருக்கிறான், மனைவி இவ்வளவு கொந்தளிக்கிறாளே, இது என்னைக்காவது சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நான் இந்த வசனத்தை உங்களுக்காக பிரசங்கிக்க வேண்டும் என்று நினைத்த பொழுது ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தேன். அப்பொழுது இதைத்தான் ஆண்டவர் என்னுடைய கண்களுக்கு முன்பதாக கொண்டு வந்தார். கணவனும் மனைவியும் ஒருமனப்படவில்லை என்றால் அந்த குடும்பம் அழிந்துவிடும். தகப்பனும் தாயும் ஒருமனப்படவில்லை என்றால், சகோதர சகோதரிகள் ஒருமனப்படவில்லை என்றால் அந்த குடும்பம் நிற்காது. தனக்குத்தானே பிரிந்திருக்கிற ராஜ்யம் ஒரு காலம் அது நிலைத்திருக்க மாட்டாது. இங்கே கணவன் அமைதியாக இருக்கின்றான், மனைவி வேறு விதமாய் கொந்தளிக்கிறார். ரெண்டோருக்கும் இடையிலே ஒரு பிரிவினை. அஃப்கோர்ஸ் வழக்கம் போல ஆகாப அமைதியாகவே இருக்கார், மனைவி இப்படி மெசேஜ் அனுப்புறதெல்லாம் பார்க்குறாரு, மெல்ற பார்க்குறாரு, ஒன்றும் சொல்லலை. ஆனால் அவர் அதை செய்யலை, அவர் அமைதியாக தான் இருக்கிறார். இது செய்கிறது அவருடைய மனைவி. அவருக்கும் இவருக்கும் இடையிலே ஒரு பிரிவினை இங்கே இருப்பதை பார்க்கிறோம், வேறுபட்ட சிந்தனை இருப்பதை பார்க்கிறோம். ஒரே காரியத்தை இருவரும் வேறு வேறு விதமாக பார்ப்பதை பார்க்கிறோம். வேறு வேறு விதமான ரெஸ்பான்ஸ் அங்கே வருவதை பார்க்கிறோம், செயல்பாடுகள் வருவதை பார்க்கிறோம். இது ஒரு நல்ல குடும்பமே இல்லை, இது ஒரு நல்ல ராஜ்யமே இல்லை, ஒருமனப்பாடே இல்லை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக செய்கிறாங்க. சாத்தா ஆளுகை செஞ்சால் இப்படி தான் இருக்கும், சீர்கட்டு போய் தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, ஒவ்வொருத்தரும் நான் சொல்கிறது தான் செய்யணும்னு சொல்லுவாங்க. அங்கே கிறிஸ்து அவர்களுக்கு தலையாக இல்லாதபடியினால்தான் அவங்க இஷ்டத்துக்கு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக அங்கே இருந்தாங்க, பேய்த்தனமாக செயல்பட்டாங்க அப்படி என்று காண்கின்றோம். என்றைக்கு தகப்பன் நினைப்பதை தாய் நினைக்கலையோ, கணவன் நினைக்கிறத மாதிரி மனைவி நினைக்கலையோ, என்றைக்கு சகோதர சகோதரிகள் ஒரே மாதிரி சிந்திக்கலையோ, பிரிவினைகள் ஏற்படுகிறது, அன்றைக்கு சாத்தா உள்ளே வந்து விட்டான் என்றும், இது கொஞ்சம் கொஞ்சமாய் போய் அழிவில் தான் முடியும் என்பதையும் நாம் மனதிலே கொள்ள வேண்டும். நான் சாதாரணமாக நினைக்கலாம், இதில் என்ன இருக்குது, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் வருது, அவங்களுக்கு இப்படி தானே ஒரு எண்ணம் வருது. ஆனால் அது நாள் செல்ல 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 அது அப்படியே ஒரு கேன்சரை போல அது அப்படியே இந்த குடும்பங்களுடைய ஆசீர்வாதங்களை கெடுத்து விடுகிறது. நான் வாக்கிங் போகும்பொழுது, இன்னும் சைக்கிளிங் போகும்போதெல்லாம் நிறைய பேர் சந்திப்பது உண்டு. நிறைய நல்ல நண்பர்கள் உண்டு, அதில் என்னை நேசிக்கிறவர்கள் அநேகர் உண்டு, என்னை மனம் மோந்து என்னை வெறுக்கிறவர்களும் உண்டு. அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டிய அவசியம். நேசிக்கிறவர்கள் உண்டு. அதில் ஒருவர் ஊழியங்களிலும் நன்றாக இருப்பார்கள், ஒரு சகோதரர் நண்பர். அவர் ஊழியத்திலையும் இருப்பார்கள், அரசியலிலும் இருப்பார்கள். அரசியலை குறித்து அவருக்கு நல்ல நாணம் உண்டு. அன்றைக்கு நான் இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னகொட்டி நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ட்ரெண்டிங் எப்படின்னே போகுது, யார் வருவா, ஆளுங்கட்சி வருவாங்களா. அப்போ அவங்க சொல்லிட்டு தான், என் குடும்பத்தில் 1960 வருடத்துலேருந்து நாங்கள் இந்த கட்சியில் தான் இருக்கிறோம், ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். நான் எங்கள் அப்பா எல்லாருமே இந்த கட்சியில் வைராக்கியமாக இருக்கிறோம். ஆனால் இப்போது இந்த எலெக்ஷனில் என் மகன் காலேஜெலாம் போயிட்டு வரான், சினிமா பார்க்குறான், புதிதாக ஒரு நடிகர் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், அவரு தான் நான் ஓட்டு போடுவேன்னு சொன்னான். எனது குடும்பமே பிரிந்து விட்டது என்று சொல்லி அவர் சொன்னார். தகப்பன், அவரும் ஒரு தகப்பனும் ஒரு கட்சியில் இருக்கிறாங்க, மகன் இன்னொரு கட்சிக்கு இருக்காங்க. பிரிவினை. இது ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். இது சரியாக தவறான நான் பேசுறதுக்கு வரலை. இன்றைக்கி இது போல தான் ஒரே பிரிவினைகள், சண்டைகள், குழப்பங்கள். ஒரு நாடு ஒழுங்காக இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ரூலர், ஒரே ஒரு ராஜா, ஒரே ஒரு பிரதம மந்திரி, இல்லைனா ஒரே ஒரு ஜனாதிபதி, அவர் ஆட்சியை செய்யணும். இப்படி இஷ்டத்துக்கு அங்கே எங்கேயும் இழுத்துட்டு கிடப்பாங்க அப்படின்னா அங்கே அது சரியாக இருக்காது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். கணவரே அமைதியாக இருக்கிறார், நான் ஏன் இதில் செயல்படணும், நானும் அமைதியாக இருக்கலாமே என்று அந்த பெண் நினைக்கவில்லை என்பதுதான் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். கணவனை மிஞ்சி அவர்கள் செயல்பட்டு ஆட்களை அனுப்பி மிரட்டி, கணவனை கன்சல்ட் பண்ணாமல் தாண்டோண்டித்தனமான ஒரு செயல்பாடு இந்த பெண் இடத்தில் இருப்பதை பார்க்கிறோம். ஏசபேல் என்றாலே யாருக்கும் அடங்காதவர்கள், தாண்டோண்டித்தனமாக முடிவெடுப்பவர்கள், செயல்படுபவர்கள், காரியங்களை நடாப்பிப்பவர்கள், சரியாக தப்பாங்கிறதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்க. தனக்கு சரியாக தோணிச்சுட்டு அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நீதி, நியாயம், இந்த உலகத்தில் இப்படி தான் ஒழுங்கு அப்படிலாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. தன்னுடைய இஷ்டப்படி செய்கின்றவர்களை காண்கிறோம். திருச்சபை வரலாறாக இருக்கட்டும், தமிழ்நாடு அரசியல் வரலாறாக இருக்கட்டும், இந்திய அரசியல் வரலாறாக இருக்கட்டும், உலக அரசியல் வரலாறாக இருக்கட்டும், நீதி நியாயம் பார்க்காதவர்கள், தன்னுடைய இஷ்டப்படி செய்வேன் என்று சொல்லி மார்த்தட்டியவர்கள், என்னை யாரும் அசைக்க முடியாது என்று சொல்லவர்கள்லாம் முடிவில் என்னவானார்கள்? அழிந்து போனார்கள், ஒன்றுமில்லாமல் போனார்கள்.
பரிதாபமாக தங்கள் ஓட்டத்தை முடித்தார்கள். பிரியத்துக்குரியவர்களை, இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஒரு கணவனை மீறி ஒரு பெண் எப்படி செயல்படுகிறாள், ஒரு ராஜாவை மீறி ஒரு ராணி எப்படி செயல்படுகிறாள். அந்த நாடு சபிக்கப்பட்ட ஒரு நாடு, அந்த மக்கள் சபிக்கப்பட்ட மக்கள், அந்த குடும்பம் ஒரு சபிக்கப்பட்ட குடும்பம். இதுலேருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம்னா, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கக்கூடாது, ஒரு கணவன் மனைவினா எப்படி இருக்கக்கூடாது என்பதை இந்த ஆகாபும் இந்த இயேசபேலும் நமக்கு கற்றுத்தருகிறார். பலமுறை நான் உங்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன், அநேகரை நம்ம பார்க்கிற பொழுது, அவருடைய நல்ல ஒழுக்கங்களை பார்க்கிற பொழுது, திறமைகளை பார்க்கிற பொழுது நாமும் இப்படித்தான் இருக்க வேண்டும், இவர்களைப் போலத்தான் பேச வேண்டும், இவர்களைப் போலத்தான் ட்ரெஸ் பண்ண வேண்டும், இவர்களைப் போலத்தான் நல்ல உதவிகளை செய்ய வேண்டும், இவர்களைப் போலத்தான் நானும் கூட வருங்காலத்தில் வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஒரு சிலரை பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கை மோசமாக செல்வதை பார்த்து, அவர்கள் இஷ்டத்துக்கு வாழ்வதை பார்த்து இப்படி மாத்திரம் இருக்கவே கூடாது என்று நாம் ஒரு முடிவுக்கு வருகிறோம். இந்த கணவன் மனைவியை போல இருக்கவே கூடாது, ஆகாபை போல இயேசபேலை போல வாழவே கூடாது, அவங்ககிட்ட இருக்கிற சாயல் எதுவுமே நம்மகிட்ட வந்துடக்கூடாது என்பதுதான் இந்த நாளிலே கர்த்தர் நம்ம கற்றுக் கொடுக்கின்ற ஒரு காரியம். இப்படி இருக்கவே கூடாது, இஷ்டத்துக்கு செய்கிறவங்க, தாண்டோண்டித்தனமாக செய்கிறவங்க இந்த பூமியில் இருக்கவே கூடாது. அந்த குணநலங்கள் நம்மிடத்தில் இருக்கவே கூடாது. எனது பெரியம்மா அவங்க பிஎஸ்சி படிச்சிருந்தாங்க. அந்த காலத்தில் அவங்க அப்பா சீக்கிரமாக இறந்துட்டாங்க. தாய் மாமா தான் அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்போ பெரியப்பா கொலையங்கரசில் இருந்தாங்க, தூத்துக்குடி பக்கம் ஹார்பரில் இன்ஜினியராக இருந்தாங்க. ஏறக்குறைய 55 வருடங்களுக்கு மேலாக அவருடைய திருமண வாழ்க்கை நீடித்தது. இந்த 55 வருடத்தில் பெரியம்மா பெரியப்பாவை எதிர்த்தே பேச மாட்டாங்க, ஒன்றுமே சொல்லவே மாட்டாங்க. அவங்க என்ன சொன்னாலும் ஆமாம் ஆமாம் ஆமான்னு சொல்லுவாங்க. எல்லாரும் தனது கணவரை மதிக்க வேண்டும் என்று சொல்லி நினைப்பாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு நாள் கூட கணவனை எதிர்த்து பேசியது கிடையாது. கணவருக்கு எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ அவ்வளவு நன்மை செய்தார். கணவர் அவர்களை எவ்வளவோ அநேக நேரங்களிலே வேதனைப்படுத்தினாலும், திட்டினாலும், கொடுமைப்படுத்தினாலும் அதெல்லாம் பெருசாக நினைக்கவே மாட்டாங்க. கணவனுக்கு அவ்வளோ விசுவாசமாக இருப்பாங்க. அதனால் என்ன வாய்ட்டு தெரியுமா, இப்பொழுது 4 பிள்ளைகளுமே ஆசீர்வதிக்கப்பட்டு 4 பிள்ளைகளுமே அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவர் இருவரும் ஒருமனப்பட்டிருந்தாங்க. 1000 குறைகள் பெரியப்பட்டு இருந்தாலும் பெரியம்மா அதை பெருசாக நினைக்கலை. அவங்க சொல்படியே கேட்டாங்க, வாழ்ந்தாங்க. இன்றைக்கி அப்படி சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கின்றது. ஒரு கணவன் மனைவி அவங்க சந்தோஷமாக வாழணும்னா ஒரு மனப்பாடு வேணும். பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படணும், அம்மா அப்பாவை நோக்கி பார்க்கணும், அம்மா அப்பா சொல்படி கேட்கணும், ஒருமனப்பட்டு இருக்கணும். பிரிவினைகளுக்கு இடம் கிடையாது. நான் ஒன்று செய்வேன், நீ ஒன்று செய்வேன் இல்லை, ஏட்டிக்கு போட்டியாக அல்ல. நீ செஞ்சேன்னா நான் அதுக்கு எதிர்மாறாக தான் செய்வேன், நீ சொன்னால் நான் கேட்க மாட்டேன், நீ சொன்னால் கேட்கணுமா என்றெல்லாம் பல குடும்பங்களில் சண்டைகள், சச்சரவுகள், கசப்புகள். இன்றைக்கி இந்த ஆகாப் ஏசபேல் குடும்பத்தை போல எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கின்றன. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு செய்கிறாங்க. இன்னொருத்தரை மதிக்கிறது கிடையாது, அவங்க சொல்படி கேட்கணும்னு நினைக்கிறது கிடையாது. எனக்கெல்லாம் தெரியும் என்று நினைத்து வாழ்கிறாங்க. அது அந்த குடும்பங்களுக்கு அழிவுக்கு வழிவகுக்கும். ஆனால் குடும்பத்தில் ஒருத்தர் மதித்து உட்கார்ந்து பேசி அவங்கவுங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு எல்லாரும் இறுதியாக ஒரே ஒரு முடிவு, ஒரு மனதோட ஒரு முடிவு எடுத்து வாழ்ந்தால் அது நலமாக இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே கிறிஸ்துவை முன்பாக வைக்க வேண்டும். முப்புரி நூல் அறாது என்று சொல்லி ஒரு வசனம் உண்டு. கணவன் மனைவி இயேசு கிறிஸ்து, ஆண்டவரும் அதில் 3வது ஒரு நபராக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பொழுது, தினமும் குடும்பஜெபம் செய்கின்ற பொழுது, பைபிளை வாசிக்கிற பொழுது, அதன்படியாக நடக்க நாம் முயற்சி எடுத்து நம்முடைய பிள்ளைகளையும் நடத்துகிற பொழுது அங்கே மிகுந்த பெரிய ஒரு சந்தோஷம் உண்டாகின்றது, ஒருமனப்பாடு உண்டாகின்றது. அப்பா அம்மா சொல்படி தான் கேட்கணுமா என்னெல்லாம் விதண்டாவாதம் பேசுகிற ஒரு சந்ததி எழும்பி இருக்கிறது. ஆனால் கிறிஸ்து தலைவராக இருக்கிற பொழுது அப்படி அல்ல, ஒருமனப்பாடே உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் இப்படி பண்ணிடுறாங்க, ஒரு முடிவு எடுத்திருக்காங்க, நம்ம அதை மீறி செஞ்சோன்னா அது அவங்களுக்கு வருத்தமாக இருக்குமே. உணர்வுள்ள ஒரு இருதயம், வேண்டாம் இதை செய்ய வேண்டாம் என்று நாம் ஒரு நல்ல முடிவை எடுக்கிற பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தருவதற்கு அவர் வல்லமை படைத்தவராக இருக்கின்றார். கிறிஸ்துக்குரியவில் இறுதியிலே அந்த இயேசபேல் கொல்லப்பட்டால், ஆகாப் யுத்தத்தில் கொல்லப்பட்டார். அவருடைய இரத்தத்தை நாய்கள் நக்கியது. இயேசபேலை மேலேருந்து தள்ளி விடுறாங்க,
உடம்பு வெடிச்சு கீழே உள்றா. அவளுடைய சரீரம் முழுவதும் நாய்கள் தின்றது. அவளுக்கு ஒரு அடக்கம் கூட நடக்கவில்லை. அந்த அளவுக்கு பரிதாபமான ஒரு முடிவை யோசேபேல் சந்தித்தாள். அதற்கு காரணம் என்ன? அவள் தான் காரணம். அவள் ஒரு பெண்ணை போல நடந்து கொள்ளவில்லை, ஒரு பேயை போல நடந்து கொண்டாள். அவளுக்கு அடக்கம் இல்லைன்னா ஒரு தாழ்மை, இல்லைன்னா கணவனுக்கு பயந்து நடப்பது, தெய்வத்துக்கு பயந்து நடப்பது, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. எல்லோரையும் மாட்டி படைக்கிறவளாக இருந்தால், நான் சொல்லப்படி தான் எல்லாரும் கேட்கணும்னு இருந்தால், இறுதியில் அவளும் கூட ஒரு மோசமான அழிவை சந்தித்தாள். அவளுக்கு அடக்கமே நடக்க முடியல. ஏன்னா உடம்பை ஃபுல்லாக நாய்கள் தின்னுருச்சு. கணவனுடைய ரத்தத்தை, அந்த சேரட்டில் சிந்திய ரத்தத்தை அந்த குளத்தில் கழுவ வரும்பொழுது நாய்கள் நக்கியது. எந்த அளவு இப்போ பயங்கரமான தண்டனைகள் இந்த குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டது. காரணம் என்ன? ஊழியக்காரனை மிரட்டினாள், ஊழியத்தோடு விளையாடினாள், ஊழியக்காரனோடு விளையாடினாள், தெய்வத்தோடு விளையாடினாள். எனவே தான் அவளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சாபம் வந்தது. எனவே நாம் நம்மளுக்குன்னு ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்குவோம். இப்படி இஷ்டத்துக்கு குதிக்காமல் ஆண்டவர் சொல்படி கேட்டு நம்ம வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை மிகவும் ஆசீர்வாதமானதாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. நிறைய பேர் இப்படிலாம் ஆட்டம் போடுறவங்க, யார் சொல்படியும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறவங்க, மிரட்டுறவங்க எல்லாம், உன்னை அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணிடுவேன்னு சொல்கிறவங்களாம் இறுதியில் இதே மாதிரி தான் முடிவை சந்திப்பாங்க. அவருடைய முடிவு பரிதாபமாக இருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, நாம் இயேசு அப்பாவுக்கு பயப்படுவோம். நாம் யார் கூட இருக்கிறோமோ அவங்க கூட ஒருமனப்பட்டு வாழ்வோம். கர்த்தர் நமக்குன்னு தந்திருக்கிற குடும்பம், நமக்குன்னு தந்திருக்கிற ஊழியம், நமக்குன்னு தந்திருக்கிற பிஸ்னஸில் இருக்கிறவங்க எல்லாரோடும் ஒருமனப்பட்டு வாழ்வோம். தாறுமாறுகளுக்கு இடம் கிடையாது, தாண்டோண்டித்தனத்துக்கு இடம் கிடையாது, இஷ்டப்படி நான் செய்வேன்னு சொல்வதற்கு இடம் கிடையாது இல்லையா? ஒருமனப்பட்டு ஒன்றுபட்டு வாழ்ந்தால்தான் வாழ்வு. அப்பொழுதுதான் கிறிஸ்து செயல்படுவார். கிறிஸ்துவை செயல்பட வைக்க வேண்டும், அவரை முடிவெடுக்க வைக்க வேண்டும். நாம் இஷ்டப்படி வாழக்கூடாது, முடிவெடுக்கக்கூடாது. அப்பொழுதுதான் வாழ்க்கையின் பரமாக இருக்கும். ஜெபிப்போம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, பரலோகத்தின் தெய்வமே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எந்த நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். என்ன வியாதியாக இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். என்ன பயம் இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். என்ன கசப்புகள் இருந்தாலும் அவர்களை விட்டு நீங்கி போகட்டும். தூங்க முடியவில்லை, சாப்பிட முடியவில்லை, நடக்க முடியவில்லை, வேலைக்கு போக முடியவில்லை, மாடிப்படியில் ஏறி இறங்க முடியவில்லை, பைபிள் வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்யுங்க. உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கிற ஆயுதங்கள் வாய்க்காமலே போகும்படியாக செய்யுங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதைக்கு வழக்கங்கள், ஆண்டவரை எத்தனையோ மக்கள் தங்கள் பணத்தை இழந்து போகிறாங்க. கெட்ட தொடர்பில் இருக்கிறவங்க பணத்தை இழந்து போகிறாங்க. வேலைக்கு காத்திருக்கிறவங்களுக்கு நீங்கள் மனம் இறங்குங்க. திருமணத்துக்கு காத்திருக்கிறவங்க, குழந்தைக்காய் காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் மனம் இறங்குங்க. ஆண்டவரை இந்த அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் எல்லோரும் சுகமாக, ஆண்டவர் பலமாக வாழ உதவி செய்யுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆண்டவரை என்ன தடை இருந்தால் நீக்கி போடுங்க. பிள்ளைகள் கடந்து போவதற்கு வழி உண்டாக்குங்கப்பா, வழி உண்டாக்குங்க. கிருபைக்கு மேல் கிருபையும் இரக்கத்துக்கு மேல் இரக்கம் உண்டாகட்டும். கர்த்தர் தாமே ஆண்டவரே வயதானவர்களை விழுந்து விடாதபடி 2 கையால் ஏந்தி கொள்ளுங்கள். உலகம் இருக்க அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. ஏசப்பா நாமத்தை தரித்திருக்கிற பிள்ளைகள் இந்த பூமியில் எந்த மூலையில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு இழப்பும் வராதபடி கர்த்தாவை பாதுகாத்து கொள்ளுங்கள். நன்மையும் கிருபையும் அவரை தொடரட்டும். ஆண்டவரை நாசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதி. நான் இன்று முதல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவரை, இந்த சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்று மேற்கொண்டு ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அடியாரை நினைக்கவும் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு எஞ்சிக்கு சதா காலங்களில் நினைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா.